பலாக்கா பிரியாணி பண்ண போறேன். பலாக்கா பிரியாணியா? கொஞ்சமா வந்து பிரியாணி செஞ்சுட்டு மீதி 65 பண்ண போறேன். வாவ், இது என்னப்பா மட்டன் மாதிரியே இருக்கு பாக்க. சூப்பரா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க பாருங்க, பலாக்கா பால் அப்படியே வழியுது. நான் கூட 65 ஒழுங்கா வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பிரியாணிலயே போட சொல்லிட்டேன். மட்டன் சிக்கனை விட இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, அப்படியே சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் இது வரைக்கும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா பிரியாணி வகை வகையா செஞ்சிருக்கேன். இப்ப ரீசனா கூட வந்து சங்குப்பூ பிரியாணி கூட செஞ்சேன். ஆமா, இப்ப என்ன பிரியாணி பண்ண போறோம்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாக்கா பிரியாணி பண்ண போறேன். பலாக்கா பிரியாணியா? சூப்பர். பலாக்கா பிஞ்சு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பலாக்காயில சமைச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். பலாக்கா பிரியாணியை வந்து வெஜ் மட்டன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து மட்டன் குழம்பு மாதிரி நம்ம கிரேவி பண்ணலாம், சிக்கன் குழம்பு மாதிரி, அதான் நான்வெஜ் டேஸ்ட் வந்து கிடைக்கும் இதுல. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா மட்டன் சிக்கன் சொல்லி சாப்பிட்றாங்க இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பலாக்கா பிஞ்சு. இதுல வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நானுமே வந்து பாத்தீங்கன்னா கிரேவிலாம் கூட வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இன்னைக்கு பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். சூப்பரா ஒரு காய் வாங்கிட்டு வந்தேன். அந்த காய் வந்து 50 ரூபாய் பிஞ்சு காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை க்ளீன் பண்ணி செஞ்சிடலாம். சூப்பரா மட்டன் பிரியாணி பண்ண போறோம். சாரி, வெஜ் மட்டன் பிரியாணி. ஓகே. ஆமா. சோ நம்ம நிறைய ஃபங்க்ஷன்லாம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, கண்டிப்பா ஒரு டைமாவது சாப்பிட்டுருப்பீங்க. கல்யாணத்துல வெஜ் பிரியாணி பண்ணுவாங்கல்ல, அதுல போடுவாங்க. ஆமா, பிஞ்சு வந்து சேர்த்து செய்வாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். சரி, நீங்க நம்ம செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இத க்ளீன் பண்ணு பேபி. கட் பண்ணிடலாமா? அது நீ தான் சரிப்பட்டு வருவ. வந்து அழகா தோல் சீவி கட் பண்ணி தரேன். ஓகே? தோல் அப்படியே சீவினா பால் வருமே சைதா. மறந்தா கையில எண்ணெய் தடவிக்கணும். கையில கத்தில எண்ணெய் தடவிட்டு அழகா கட் பண்ணி குறுக்க வெட்டிட்டு தோல் அப்படியே வெட்டி இது பண்ணிடலாம். சரி, ஓகே. ஓகேவா? வெட்டிட்டா என்ன தடவிட்டியா? ஆமா, கத்தில என்ன தடவிட்டேன். ஓகே ஓகே. பால் வரும் फ्रेंड्स, அது அப்படியே ஒட்டும். நீ சொன்ன மாதிரி கடகடன்னு கட் பண்ணிடுவா டைரக்டா. கட் பண்ணிக்கோ. இங்க பச்சை காய் என்ன பண்ணலாம் இத फ्रेंड्स? பச்சை காய் இங்க பாருங்க, பலாக்கா பால் அப்படியே வழியுது. பால் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இங்க ஊத்திட போதே. டீ போட்டு தட்ட. டீ போடுமா? எங்க ஊத்துறது இல்ல, சிங்க்ல தான் போடா. சிங்க்ல போய் அரைச்சிக்கணும் நீங்க. அப்படிலாம் வெளிய எடுத்துட்டு போ. ஒரு கவர் வச்சுக்கோ, கவர்ல இது பண்ணு. பிளாஸ்டிக் கவர் ஊத்திக்கோ. ஒரு காய் வச்சு நீ ஒரு பாருங்க फ्रेंड्स, எப்படி எல்லாம் அலப்பற பண்றது. இப்படி அப்படி போய் துடைக்க முடியாது. ஒரு தட்டு வச்சுக்கலனா ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வா. சரிடா, பால் வரது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணிரலாம். நான் கடகடன்னு ரவுண்டா கட் பண்ணி ஈஸியா வெட்டிக்க. இப்படி கட் பண்ணிடுவா. பாதி காய் எடுத்து வச்சு அப்புறமா சமைக்கலாம்ல. फ्रेंड्स, சங்கீதா சூப்பரான ஐடியா சொல்லிருக்காரு. ஆமா, ரவுண்டா கட் பண்ணிட்டு ஓரத்தை கட் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணிட்டா ஈஸியா வர முடியும். ரொம்ப அதிகமா கட் பண்றேனா? கட்ட தண்டு வேற நடுவுல ஊத்தி கட் பண்ணணும் பேபி. நீ انا நிறைய கட் பண்ணிட போறேன். இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு பேபி. அது முள்ளு இருக்குல்ல फ्रेंड्स, அந்த முள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடணும். நம்ம அன்னாச்சி பழம் மாதிரி அழகா ரவுண்டா கட் பண்ணி அதுல இருக்க சதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே फ्रेंड्स, பலாக்கா பிஞ்சு அதெல்லாம் இல்லை, சூப்பரா பலாக்கா பிஞ்சு வந்து வெட்டியாச்சு. இந்த மாதிரி பீஸ் பீஸா தண்ணியில போட்டு வச்சிடலாம். வெட்டி தண்ணியில போடு. பலாக்கா பிரியாணி, பலாக்கா 65 பண்ண போறேன். ஓ, ரெண்டு ரெசிபி ஆனிக்கப்பா. ஆமா, ஓகே. பால் வந்து நம்ம ஒரு டைம் கட் பண்ணும்போது வெளியே வந்துட்டே இருக்கு. ஓகேயா? இத வந்து ஒரு நல்ல துணி வச்சு அழகா தொடச்சு எடுத்து பால் வந்து ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டு அப்படியே இங்க தொடச்ச உடனே வந்துச்சு பாரு பால். சூப்பரா இருக்கு फ्रेंड्स. தொடச்ச உடனே அந்த பிசு பிசு தன்மைலாம் போய்டும் फ्रेंड्स. நம்ம அதுக்கு அப்புறம் காயை வெட்டிக்க வேண்டியதான். பால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அழகா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு फ्रेंड्स. இப்போ வந்து சுத்தி ஓரத்தை கட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் பாடி போகும்போதே வாங்கலாம்னு பார்த்தேன் फ्रेंड्स. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குட்டி குட்டி காய் வச்சிருந்தாங்க. ஆமா, அது தோலே போயிடும் பேபி ஃபுல்லாவே. அதனால இது கொஞ்சம் பெருசா இருந்தது, அதனால இது வாங்கிட்டு வந்தோம். பால் வந்ததுன்னா தொடச்சிட்டு அப்படியே அழகா வெட்டி கொள்ளலாம். கல்யாணத்துல தான் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெசிபி. கல்யாணத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா பலாக்காயை பேபி கட் பண்ணிட்டாரு. பாருங்க फ्रेंड्स, கட்டம் கட்டமா அழகா. அந்த பால் தண்ணில போட்ட பிறகு இல்லவே இல்லை. நான் கூட பிசு பிசுன்னு இருக்கும்னு பார்த்தேன், ஆனா இல்ல फ्रेंड्स, நல்லா இருக்கு. இப்போ இது வந்து ஒரு குக்கர்ல போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்.
குக்கர்ல போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். ஆமா. எப்படி மட்டன்லாம் வேக வச்சு எடுப்போம் அந்த மாதிரி தானே வேக வச்சு எடுக்கணும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல் காயுமே வந்து கட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க முழு காய். ஆமா. கொஞ்சமா வந்து பிரியாணி செஞ்சுட்டு மீதி 65 பண்ண போறேன். சூப்பர் பேபி. பலாக்கா 65. எப்படி காம்பினேஷன் சூப்பரா இருக்குமா? பலாக்கா பிரியாணி, பலாக்கா 65. ஆமா. உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிரியாணி எல்லாம் செய்ய போறோம். அதுல உப்பு நிறைய போட்டோம்னா உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிடும். லைட்டா உப்பு வைக்கிறோம், அதனால லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். ஆமா, தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்தி வேக வச்சு பலாக்கா வேகிறதுக்குள்ளே நம்ம இங்க பிரியாணி செய்ய தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பட்டை வகை செடி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்ப நான் குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறேன். அதனால இந்த காயை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். வேக வச்சு காய் எப்படி இருக்குன்னு பாப்போமா? வாவ், இது என்னப்பா மட்டன் மாதிரியே இருக்கு பாக்க. தண்ணியுமே மட்டன் வெந்தா எப்படி அந்த தண்ணி வரும் அதே மாதிரி வந்திருக்கு பாரு. நல்லா சாஃப்ட்டா வெந்திருச்சு பேபி. ரொம்ப அதிகமா விசில் வச்சிட்டியா? ஆமா, 3 விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். சுடுது. சுடுமா? பாருமா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா வெந்துடுச்சு. ஆக்சுவலி 3 விசில் அதிகம் நினைக்கிறேன். அந்த தண்டு கூட பாறான். நல்லா இருக்கு. இப்படி வெந்து அப்படியே உடைஞ்சு வருது. மட்டன் மாதிரியே இருக்குல்ல பாக்குறதுக்கு. சுடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வேக வச்சாச்சு. இந்த விசில் ஃபில்டர் பண்ணிக்கலாமா? 3 விசில்லாம் அதிகம். ஒரு விசில் போட்டு வேக, ஒரு விசில்ல 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கு. சூப்பரா மட்டன் வெந்துருச்சு. வெஜ் மட்டன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா இருக்கு. நல்லா சாஃப்ட்டா பிரியாணி செய்ய குக்கர் அடுப்புல வச்சிட்டேன். அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த படியால 1.5 படி போட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg அரிசி பாதி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. 2 வேளைக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு ஒரு முக்கா வர மாதிரி போடு. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கணக்கு. 1.25 இந்த கோட்டோட போட்டு. ஓகேவா? அரிசி வந்து அளந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்படியே ஊற வச்சு உரமா வச்சிடலாம். ஓகே. வேக வச்ச பலாக்காயில கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டேன் 65 போறதுக்காக. கொஞ்சம் நல்லா சாஃப்டா வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சமா எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சாம்பிள் பார்க்கும். அது வந்து நல்லா வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஓகே. சோ கொஞ்சம் 65 எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓரமா. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டை வகை எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஓகே. பட்டை வகை அப்படியே வதக்கிட்டு பச்சை மிளகா வெடிக்குது பாரு. கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியனும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வெங்காயம் பேபி கரெக்டா இருக்குங்களா? ஆனியன் சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா அப்படியே கொஞ்சம் பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சமா 65 மட்டும் வச்சுட்டு மீதி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிடுங்க. 65 பண்றதுக்கு மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். 65 மசாலா வந்து எடுத்திருக்கேன். 65 மசாலால ஆல்ரெடி உப்பு இருக்கும். உப்பு மட்டும் போடாம மத்தபடி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 65 மசாலா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது என்னது? இது கூட வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவும் கார்ன்ஃபிளவர் மாவு பதில் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் பாதி பாதி அப்படியே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 65க்கு மசாலா போட்டுட்டேன். இது ஓரமா இருக்கட்டும். பிரியாணி தம் கட்டும் போது இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. சரி, தக்காளி பழம் வதங்கிட்டே இருக்கு. லைட்டா அடிப்பிடிக்கு மசாலா எல்லாம் சேர்த்து தயிர் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியுமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்ப இதுல மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கலர் வரதுக்காக. பிரியாணி மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா, மட்டன் வரதுக்காக மட்டன் மசாலா, இது எல்லா மசாலாவும் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
அப்படி போட்டோன்னே அப்படியே கலர்ஃபுல்லா வந்துடும். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது சேர்த்துட்டு இது கூட தயிர் எடுத்து வச்சிருக்கேன், தயிருமே சேர்த்துக்கலாம். அடி பிடிச்சிருக்கு இல்லையா, தயிர் சேர்க்கும் போது இந்த அடி பிடிச்சிருக்கிறது எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஆமா, மட்டனோ சிக்கனோ சேர்க்கும் போது தயிர் சேர்த்தனா அந்த மட்டன் மீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா. இது சாஃப்டாகணும்னு வேலையே கிடையாது, நான் ஆல்ரெடி சாஃப்டா வேக வச்சு வச்சிருக்கேன். மசாலாலாம் சேர்த்து சூப்பரா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனை இங்க பாருங்க, அப்படியே நல்லா திக்கான கிரேவி சூப்பரா வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க பலாக்காயை வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பலாக்காயை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். காய் நிறைய இருக்கும் போல பேபி, கரெக்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா பலாக்காயில மசாலா எல்லாம் இறங்கிடுச்சு. இப்ப தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு தேவையான தண்ணி. ஆமா, ஒரு டம்ளருக்கு 1.5 அளவுல வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, அந்த தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுல நான் வந்து வேக வச்சு சேர்த்திருக்கேன். வேக வச்சு சேர்க்கலாமா இல்ல பச்சையும் சேர்த்து பண்ணலாமான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ஹார்டா இருக்கும் இல்லையா அந்த தண்டுலாம், அதனால நான் வந்து குக்கர்ல வேக வச்சு பண்றேன். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு 2 விசில் வச்சா போதும், நல்லா சூப்பரா வெந்துருது சாஃப்டா. தண்ணி சேர்த்தோம் இல்லையா, தண்ணி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அரிசி சேர்த்தலாம். இல்ல ஓகே, ஒரு குக்கர் நிறைய பிரியாணி வரும் போல பேபி. அதேதான், ஒரு குக்கர் தான். காய் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னா பேபி தான் ஃபுல்லா போடுன்னு இருக்காரு. சாப்பிடலன்னா தானே இருக்கு உனக்கு. நான் சாப்பிடுவேன் சங்கீதா, ஆனா காய் பாயாசம் மட்டும் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டாச்சு. இங்க பாருங்க, அரிசி போட்டு அப்படியே இப்படி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வரும் போல பிரியாணி இன்னைக்கு வேற லெவலா வரும். ஆமா, அப்படியே எண்ணெய் அப்படியே மிதக்குது பாருங்களேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெந்து முடிட்டோம், பார்க்கலாம். சூப்பரா பிரியாணி வந்து தம் கட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, தண்ணியும் சாதமும் மேல வந்துருச்சு. இந்த பக்கம் தோசைகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, சோ அது மேல தூக்கி வச்சிரறேன். நான் தூக்கி வச்சிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாவே இழுத்துட்டு சாதம் நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா புதினா கொத்தமல்லி, வாழை இலை இருந்ததுன்னா அழகா வாழை இலை போட்டு மூடி வைக்கலாம். புதினா கொத்தமல்லி, நெய், எண்ணெய் ஆல்ரெடி அதிகமா தான் இப்ப இருக்கு. சோ அதனால நம்ம ஓபன் பண்ணும்போது லைட்டா நெய் போட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப அப்படியே மூடிடுறேன் நான். குக்கர் வந்து விசில் போடாம அந்த பெல்ட்டோட போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எப்படி வெந்து வருதுன்னு. இந்த சைடு 65 வந்து போட்டுலாம். ஓகேவா? ஓகே, பொரிச்சிடலாமா? 65க்கு மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெயுமே வந்து பாத்தீங்கன்னா காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பொரிச்சு எடுத்துலாமா? எப்படி வரும்னு தெரியல. நான் வந்து பலாக்காயை வச்சு நான் கிரேவி எல்லாம் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 65 போடுறேன், எப்படி வருதுன்னு பாப்போம். செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் சஜஷன் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நல்லா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்ல. வித்தியாசமா ஒரு ரெசிபி. நான் கூட 65 ஒழுங்கா வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பிரியாணிலே போட சொல்லிட்டேன். 65க்கு பாதி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணாம் நீ பிரியாணி செய் சொன்னாரு. இதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கும் போல. இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா ரெடி ஆயிட்டு இருக்கு 65. மாஸ் பண்ணுதுப்பா, சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. அப்ப சாப்பிடணும் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பாப்போம். நல்லா வாசனையா இருக்கு. மட்டன் மசாலா வாசனை தான் அடிக்குது. மட்டன் வாசனை 65 அதான் 65 வாசனை தான் வருது. சூப்பரா வெந்துடுச்சு. வெளியே எல்லாம் மொறுமொறுன்னு ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பலாக்கா 65 ஆமா, அருமையா ரெடி ஆயிருக்கு. சிக்கன் 65 மாதிரியே தான் இருக்கு. அப்படியே ஒன்றும் வித்தியாசமே இல்ல. இது சாப்பிட்டு பார்த்துட்டு உப்புக்கு போய் ஏதாவது தேவைப்பட்டனா போட்டுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணலாம் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா 65 எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். ஒருத்தர் பக்கத்துலயே இருக்கிறாரு. ஐயோ, நிறைய எடுத்துக்கலாம் போலயே, நிறைய 65 போட்டுக்கலாம் போலயே. உனக்கு தரவே ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சிக்கனே தோத்துரும் போல. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது பார்க்கவே பாத்தியா நல்லா இருக்கு. அப்படியே பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, உள்ள பாருங்களா, சிக்கன் மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காட்டுற பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மாதிரியே இருக்கு. உள்ள நல்லா இருக்கு டேஸ்ட். சூப்பரா இருக்கு. பிரியாணி ரெடி ஆனா சாப்பிடலாம் பேபி. அவ்வளவுதான் சங்கீதா, டைம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணலாமா? ஆமா. ஓகே
ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓபன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஆவலா இருக்கு. வாவ், செம சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. வேற லெவல். வந்துச்சா இல்லையா? வெந்துருச்சுப்பா. வாவ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா ரெடி ஆயிருக்கு பிரியாணி. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிடா, பிரியாணி மாஸ் பண்ணிட்ட போல இருக்கு. செம்மையா இருக்கு. நெய் போட்டுக்கிறேன். ஏன்னா நெய் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சேர்க்கல, தம் கட்டும் போது சேர்க்கல. கொஞ்சமா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே தம்மு உடைச்சு விடலாம். அப்பதான் வழவழன்னு இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு டீஸ்பூன். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, அப்படியே பீஸ்லாம் அப்படியே வேற லெவலா இருக்குல்ல பாக்க. செம்மையா இருக்கு பீஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேபி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாக்கா பிரியாணி 65 ஆனியன் ரைத்தா. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு வாய் வச்சு பார்த்தேன், சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ செய்யற சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை விட இந்த பலாக்கா பிரியாணி அவ்வளோ டேஸ்டா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. வேற லெவல். நல்லா இருக்கா பலாக்காயெல்லாம்? சூப்பரா இருக்குங்க. என்னடி பாப்பா வா ஊட்டி விடுறோம் வா. அப்பா இட்டு போ சாப்பிடு விட. 65 எப்படி இருக்கு பேபி? 65 சாப்பிட்டு பாருங்க. என்ன கண்டிப்பா இது வந்து பலாக்கா 65 சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. சிக்கன் மாதிரியே இருக்கு. ஆனா லைட்டா அந்த தோப்பான டேஸ்ட் வந்து இருக்கு இல்ல? இந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல செஞ்சா. சூப்பரா இருக்கு செஞ்சா. பிரியாணி நல்லதா? பிரியாணி இன்னைக்கு வந்து 65 எல்லாமே வேற லெவலா வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பரான பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த பிரியாணி கண்டிப்பா நீங்க உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. இப்போ சீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பலாக்கா நிறைய இடத்துல பலாக்கா பிஞ்சு வந்து விக்கிறாங்க. வாங்கி இது மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணலாம். இனிமே இது வந்து மட்டன் மாதிரி, மட்டன் கிரேவி சுக்கா அது மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணலாம். இன்னுமே சூப்பரா இருக்கும். நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும் இது. இங்க பாருங்க, முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. அது வேகிறது கூட டைம் கொடுக்கல பேபி. நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காரு. சரி பேபி நீ சாப்பிடு. முட்டை வெந்த பிறகு நான் பிரியாணி சாப்பிட போறேன். நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து சாப்பிட்டாரு, சூப்பரா இருக்கு சொல்லி சாப்பிடுறாருப்பா. அவர் மட்டன் சிக்கனை விட இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே அவ்வளவு சாஃப்ட்டா இருந்துச்சு செஞ்சா சாப்பிடுறதுக்கு. பிரியாணி டேஸ்ட் வேற லெவலா இருக்கு பேபி. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. நான் வந்து இந்த 65 பாதி பொறிச்ச உடனே காலி பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததா, அதனால சாப்பிட்டேன். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. உண்மையிலுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் போயெல்லாம் சொல்ல, எல்லாமே சாப்பிட நல்லா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா இன்னைக்கு பலாக்காய் வச்சு பிரியாணி 65 பண்ணி இன்னைக்கு லஞ்ச் நாங்க முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.